رمضان كم هامت بك الأقلام واستبشر الضعفاء والأيتام حيث القلوب مع الصيام يسودها ذيل العطاء يحفها الإلهام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார்கள். அதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சஹருடைய உணவு உட்கொள்கின்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிகிறான் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமல்ல, மலக்குமார்களும் சஹருடைய உணவை உட்கொள்கின்றவர்களுக்கு அருள் பாலிக்க பிரார்த்தனை செய்கின்றார்கள். சஹருடைய வேலை என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இரவினுடைய இறுதி பகுதி மூன்றாக பிரித்து அதனுடைய மூன்றாவது இறுதி பகுதி, நமது மொழியில் சொல்லுவதாக இருந்தால் தஹஜ்ஜுடைய வேளையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நெருங்கி வருகிறான். அடியார்களை நெருங்கி வந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்றவர்கள் இருக்கிறீர்களா? பிழை பொறுக்க தயாராக இருக்கிறேன் என்கின்றான். உணவு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கின்றான். ஆடை கேட்பவர்கள், இதர தேவைகளை கேட்பவர்கள் இருக்கின்றீர்களா? தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான். அந்த அளவிற்கு ஒரு பரக்கத்தான நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த நேரத்திலே எழுந்து நீங்கள் தொழுங்கள் நாயகமே, நின்று வணங்குங்கள் நாயகமே என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹரு உணவை உட்கொண்டு நோன்பு பிடியுங்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பரக்கத் இருக்கிறது? அந்த நேரத்திலே உண்ணுகின்ற உணவு உடலுக்கு ஆரோக்கியமானது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சொந்தமானது. அல்லாஹ்வுடைய அருளுக்கும் சொந்தமானது, உடலுக்கும் ஆரோக்கியமானது. பொதுவாகவே நோன்பு என்றால் அதுதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சூமு, நீங்கள் நோன்பு நோற்று விடுங்கள், தஸிஹு, ஆரோக்கியம் அடைவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோன்பை சஹருடைய உணவை உட்கொண்டு ஒருவன் நோக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளான நேரத்திலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றவனாக, ஆரோக்கியத்தை பெற்றவனாக ஒரு மனிதன் மாறிவிடுகிறான். அறிஞர்கள் சொல்லுவார்கள், லுக்மத்து ஸபாஹி கைரும் மின் அல்ஃபி தவாஇ, அதிகாலையிலே ஒரு பிடி உணவை ஒரு மனிதன் உட்கொள்ளுதல் என்பது 1000 மருந்துகளை அவன் அருந்துவதை விட அவனுக்கு மிகச் சிறந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். லுக்மத்து ஸபாஹி கைரும் மின் அல்ஃபி தவாஇ. அந்த சஹருடைய நேரத்திலே பாருங்கள், இலங்கை போன்ற நாடுகளிலே சுமார் 13 மணித்தியாலங்கள் நாங்கள் நோன்பாளிகளாக இருக்கிறோம். அந்த 13 மணித்தியாலங்கள் சஹருடைய வேளையில் உட்கொண்ட உணவோடு ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியம் எங்கள் உடலுக்கு கிடைக்கிறதா இல்லையா? மட்டுமல்ல, எத்தனை விதமான நோய்கள் இந்த நோன்பின் மூலமாக ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்கள், மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற நச்சு பொருட்கள் எல்லாம் செத்து இழந்து மனிதன் ஒரு ஃப்ரெஷ் ஒரு மீண்டும் ஒரு உந்து சக்தியை பெற்றவனாக இந்த நோன்பின் மூலமாக ஆகின்றான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோருங்கள், உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பை சஹருடைய வேளை உணவை உட்கொண்டு நாங்கள் நோக்கின்ற பொழுது நிச்சயமாக அது லௌகீக ரீதியான, உலக ரீதியான, நம்முடைய உலக பார்வையிலும் கூட ஆரோக்கியத்தை தருவது மட்டுமல்ல, அந்த நேரம் அல்லாஹ் அடியார்களை நெருங்கி வருகிற நேரம் என்கின்ற அருளையும் அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா, அடியார்கள் அல்லாஹ்வை ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ்
ஒரு முலம் அடியானை நெருங்குகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அடியான் அல்லாஹ்வை நோக்கி நடந்து செல்லுகின்றான் என்றால் அல்லாஹ் அவனை நோக்கி ஓடி வருகின்றான். அதாவது அடியான் அல்லாஹ்வை நெருங்குகின்ற வேகத்தை விட அல்லாஹ் அடியானை நெருங்குகின்ற அந்த வேகம் 2 மடங்கானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே எங்களுக்கு அழகாக தெளிவுபடுத்தியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நாயகமே யா ரசூலல்லாஹ், வஇதா ஸஅலக இபாதி, எனது அடியார்கள் கேட்டால் அன்னி என்னிடத்தில் அல்லது என்னை, ஃபஇன்னி கரீப் நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, அடியான் என்னிடத்தில் ஏதாவது கேட்டால் அவனுடைய அழைப்புக்கு நான் உடனடியாக பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அழகான உத்தரவாதத்தை தருகிறார். இந்த உத்தரவாதத்தை சுமந்த ஒரு அழகான ஒரு நேரம் தான் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் தான் சஹருடைய உணவை உட்கொள்ளும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேதக்காரர்கள் நோன்பு நோற்பார்கள். அவர்களுடைய நோன்பிலே சஹருடைய வேளையில் அவர்கள் உணவு உட்கொள்வதில்லை. ஆனால் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். அதுதான் வேதக்காரர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, சஹருடைய வேளையில் நாம் குறைந்தபட்சமாவது அந்த உணவை உட்கொள்ள வேண்டும். ஈத்தம்பழத்தையாவது நாங்கள் அந்த நேரத்திலே உட்கொள்ள வேண்டும். மாறாக தூக்கத்துக்காக அல்லது சுபகிலே எழும்புவதற்கு சோம்பேறித்தனத்திற்காக நாம் தராவீஹுக்கு பின்னால் இரவு உணவோடு நாங்கள் நீயத்தை வைத்துக் கொண்டு நோன்பை நோற்றுக்கொண்டு சஹருடைய உணவை உண்ணாமல் சுபகும் தொழாமல் தஹஜ்ஜுதும் தொழாமல் எழும்பாமல் நாங்கள் உறங்குவோம் என்றால் நிச்சயமாக அந்த நோன்பு எங்களுக்கு பாழான நோன்பாக போய்விடும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் மீறிவிட்டு, தொழுகை என்கின்ற கட்டளையை மீறிவிட்டு வெறுமனே நோன்பு என்கிறதை ஒரு சடங்காக நாங்கள் பிடிக்கின்றோம். உடலுக்கு வேண்டுமானால் ஆரோக்கியம் கிடைக்கலாம், அல்லாஹுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே சஹருடைய வேளையிலே அல்லாஹுடைய அருள்மிகு நேரத்திலே ஆரோக்கியமிக்க உணவை உட்கொண்டு ரமலானுடைய நோன்பை நோற்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.